வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ மார்க்கெட்ல ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு அது புரியாது. ஆர்டர் என்னது அப்படின்னு. ஆர்டர் பிளாக்னா ஆர்டர் பிளாக்னா ஒண்ணுமே கிடையாது, மேனிப்புலேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் பிளாக்னா மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது மார்க்கெட் ஏமாத்திட்டு மேலேயோ இல்ல கீழேயோ போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல மார்க்கெட் மேல போகுது அப்படின்னு சொன்னோம்னா, இல்ல மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு சொன்னோம்னா, மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் போயிருக்கு, திரும்ப இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளவு கீழே வந்திருக்கு. சோ இந்த இடத்துல யாரையாவது ஏமாத்திட்டு தான் இவ்வளவு பெரிய மூவ் பண்ண முடியும். அதே போல இந்த இடத்துல ஏதாவது ஒரு பையர்ஸை ட்ராப் பண்ணிட்டு தான் இதுக்கு கீழே வர முடியும். சோ ஆர்டர் பிளாக்னா நீங்க புக்கிஷ் டேர்ம்ஸ்லயே, அதாவது நிறைய பேர் மார்க்கெட்ல சொல்லுவாங்க, இந்த கேண்டலை பாருங்க, அந்த கேண்டலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேசிக்கலா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மேனிப்புலேஷன் ஏரியா. அந்த மேனிப்புலேஷன் ஏரியால இருந்து தான் மார்க்கெட் பவர் எடுக்கும். ஸோ அதை பவர் கேண்டல்னு சொல்லலாம், பவர் ஏரியான்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். பட் அந்த பவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல மார்க்கெட் மேல போகுது, ஓகே. ஆனா போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? மேனிப்புலேஷன் நடக்குது. ஸோ அதுதான் இந்த ஏரியா தான் மேனிப்புலேஷன் ஏரியா. இந்த ஏரியா மேனிப்புலேஷன் ஏரியா. அதே போல இதுவும் மேனிப்புலேஷன் தான், இதுவும் மேனிப்புலேஷன் தான், இதுவும் மேனிப்புலேஷன் தான், இதுவும் மேனிப்புலேஷன் தான், இதுவும் மேனிப்புலேஷன் தான். அதாவது ஸ்விங் ஹை ஸ்விங் லோ, நான் சொல்றது எல்லாமே ஒரு மேனிப்புலேஷன் தான். மார்க்கெட்ல அப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்ல எவ்ரி ஸ்டெப்ல மேனிப்புலேஷன் நடந்துட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்விங்ல ஒரு நல்ல ஒரு கீ லெவல்ஸ்ல அந்த மேனிப்புலேஷன் நடக்குதான்னு சொல்லி பார்க்குறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஆர்டர் பிளாக்னா மேனிப்புலேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது, மேனிப்புலேஷன் நடக்கிற ஏரியால தான் ஆர்டர் பிளாக் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ ஆர்டர் பிளாக் கேண்டல்னா எப்படி இருக்கும்னா, அதுவும் மேனிப்புலேஷன் கேண்டல் தான். பட் ஒரு புக்கிஷ் டேர்ம்ஸ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ மார்க்கெட் மேல போகுதுன்னா என்ன நடக்கும்னா, ஒரு ரெட் கேண்டல் இருக்கும். ஓகே, ஒரு ரெட் கேண்டல். அதுக்கப்புறமா அப்படியே மார்க்கெட் என்ன பண்ணும், ஒரு கிரீன் கேண்டலை மேக் பண்ணி மேல போயிட்டே இருக்கும். புரியுதா? ஒரு ரெட் கேண்டல் இருக்கும், ரெட் கேண்டலுக்கு அப்புறமா ஒரு கிரீன் கேண்டல் மேல போயிட்டே இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல படுத்து தூங்கக்கூடாது. நான் படுத்து தூங்கக்கூடாதுன்னு சொல்றது ஒரு சைட் பேஸ் மார்க்கெட்டா இருக்கக்கூடாது. இப்படி ஒரு கிரீன் வருது, திரும்ப அப்படியே ஒரு சாரி, ஓகே, ரெட். இந்த இடத்துல அப்படியே இன்னொரு ஒரு கேண்டல் போயிடுச்சு. இந்த இடத்துல அப்படியே இன்னொரு கேண்டில், அது மாதிரி கேண்டில்ஸ் வந்துட்டே இருக்கக்கூடாது. இது போல இன்னொரு கேண்டில், இது கிரீனா போட்டுக்கிறேன், இப்படி இருக்கக்கூடாது. மார்க்கெட் அப்படியே பவர் எடுத்து போயிட்டே இருக்கணும். இதுதான் ஆர்டர் பிளாக் கேண்டில்னா, மார்க்கெட் அப்படியே பவர் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதான் லாஸ்ட் கேண்டலா இருக்கும். அதுல இருந்து மார்க்கெட் அப்படியே பவர் எடுத்து மேல போயிட்டே இருக்கணும். ஓகே, சோ அப்ப அப்படியே கீழே விழுதுன்னா என்னது, அப்படியே ஆப்போசிட். இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் இருக்கும். கிரீன் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே ரெட் கேண்டில், அப்படியே ரெட் கேண்டில் ஃபாஸ்டா மார்க்கெட் அங்க இருந்து ஒரு இம்பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். அது இம்பேலன்ஸ் தான் அது. அதாவது இந்த இடத்துல ஆஹ், ஒரு ஒரு ஷிஃப்ட், ஒரு ஒரு பவர்ஃபுல் ஷிஃப்ட் நடக்கும். ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே, இதுதான் ஆர்டர் பிளாக் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல தானே மார்க்கெட் ஷிஃப்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் கீழே விழுதுன்னா கடைசியா வந்த ஒரு கிரீன் கேண்டில். ரியல் மார்க்கெட்ல நான் அப்படியே கலரை பார்க்க மாட்டேன். பட் மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும். ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் தான் இருக்கணும். பட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 100% அவசியம் இல்லை. இது ரெட்டா இருக்கலாம், டோஜியா இருக்கலாம். லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கும். ஸோ அப்படிதான் நம்ம படிக்கணும். பட் பிளைண்டா படிக்கணும்னு சொன்னோம்னா இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே கீழே விழுந்துட்டே இருக்கும். அதே போல இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் இருக்கும். அதுல இருந்து மார்க்கெட் அப்படியே ஷூட் அப் ஆகி போயிட்டே இருக்கும். சரியா? இதுதான் ஆர்டர் பிளாக் கேண்டில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எல்லாரும் புரிஞ்சுக்கிறது ஆர்டர் பிளாக் இதுதான். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கும், அதையும் நான் சொல்றேன். அதாவது ஒரு ஆர்டர் பிளாக் இந்த இந்த இடத்துல இருந்து மார்க்கெட், அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் இது. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் டோட்டலா அப். கரெக்டா? எங்கேயுமே நிக்கல, அப்படியே பார்த்தா போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல அப்ப எங்கேயோ ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த இடத்துல நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த இடத்துல எது ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அப்படியே பவர் எடுத்து போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பவர் எடுத்து போயிட்டே இருக்கு. எது ஆப்போசிட் கலர் கேண்டல், எது ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுல எது ஆர்டர் பிளாக் கேண்டல்னா, இதுதான் ஆர்டர் பிளாக் கேண்டில். ஓகேவா? இதுதான் ஆர்டர் பிளாக் கேண்டில். சில பேர் இது ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பவர் எடுத்திருக்குன்னு கிடையாது. இது ஆர்டர் பிளாக் கிடையாது. இது புல் பேக். ஸோ இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆர்டர் பிளாக்னா என்ன, அப்போ புல் பேக் கேண்டில்னா என்ன, அதை எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன டைம் ஃப்ரேம் பார்க்குறோம், 5 மினிட்ஸ் பார்க்குறோம். இந்த 5 மினிட்ஸே இருக்கட்டும், இதே டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம், போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ இப்போ இதே டைம் ஃப்ரேமில் எங்க லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்திருக்குன்னு பார்க்கணும். அதாவது செல் சைட் லிக்விடிட்டி.
இது மார்க்கெட் மேல போயிருக்குல்ல, மேல போயிருக்குன்னா என்ன அர்த்தம்? கீழே வந்து செல் சைடு லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். சோ இந்த டைம் ஃப்ரேம்ல எது வந்து செல் சைடு லிக்விடிட்டி? இந்த இடத்துல தான் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. தெரியுதா? இந்த கேண்டல் தான் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கு. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சஸ்டெயின் பண்ண முடியாம தான் மார்க்கெட் மேல போயிருக்கு. அதாவது என்ன அர்த்தம்? இப்போ இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஆர்டர் பிளாக்ன்றது ஒரு தனி கான்செப்ட் கிடையாது. அது வந்து ஒரு மேனிபுலேஷன். ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப். அந்த லிக்விடிட்டி செல் சைடு லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு மார்க்கெட் ஒரு பவர் எடுக்குதுல்ல, அந்த பவர் எடுக்கிற ஏரியால நம்ம பார்க்குற கேண்டல் தான் ஆர்டர் பிளாக் கேண்டில். அதாவது லாஸ்டா இருக்க கேண்டல், தனியா லாஸ்டா இருக்கும்ல, அதுதான் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில். ஸோ இந்த இடத்துல அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில். கரெக்டா? ஏன்னா இந்த இடத்துல தான் மார்க்கெட் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. செல் சைடு லிக்விடிட்டி இங்க தான் நடந்திருக்கு. இங்க நடந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல இருந்து பவர் எடுத்துட்டு போயிருக்கு. டோட்டலா வந்து இந்த இடத்துல இருந்து பவர் எடுத்துட்டு போயிருக்கு. மேனிபுலேஷன் பண்ணிருக்கு. அதாவது இது மொத்தமா பார்த்தோம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு கேண்டல், இதெல்லாம் ஒரு கேண்டல்னா சின்னதா இங்க வால் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க இப்படி இருக்கும். சோ இதை வந்து நம்ம வேற விதமா பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா எதுவுமே கிடையாது. நிறைய பேருக்கு தெரிஞ்ச பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்ன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இதுக்கு கீழே வந்து ஒரு சின்னதா ஒரு விக்கு, இதுக்கு கீழே ஒரு விக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இப்படி போகுது வச்சுக்கோங்க. இது என்ன பேட்டர்ன்? கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல இது என்னது? இது வந்து என்ன? மார்னிங் ஸ்டார். அதுதான் இது. இப்போ இதுதான் வந்து ஆர்டர் பிளாக் கேண்டில். இல்ல இந்த இடத்துல இங்க ஆர்டர் பிளாக் கேண்டில் எடுத்துப்போமே, இது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்னிங் ஸ்டார் தான் ஒரு ஒரு மேனிப்புலேஷன் நடந்ததுக்கான ஏரியா. அதாவது இதுதான் மேனிப்புலேஷனுங்க. இந்த ஏரியா தான் மேனிப்புலேஷன். இது 3 கேண்டலா பார்க்கலாம். இல்ல என்ன பண்ணலாம்னா இத இப்படி எடுத்து வச்சுட்டு, இப்படி வச்சுட்டு ஏதாவது இங்க வச்சுட்டு இதை வந்து இப்போ ஒரு ஒரு புல் கேண்டல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து 3 கேண்டல் இப்போ என்ன படிக்கிறோம்? 2 கேண்டலா சேர்த்து படிக்கிறோம். அதே தான் நம்ம இங்க படிக்கிறோம். இப்போ இந்த மொத்த ஏரியாவையும் நம்ம வந்து இப்போ 2 கேண்டல் இல்ல 3 கேண்டலா படிக்கிறோம். அப்படி படிக்கிறோம்னா இந்த இடத்துல ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. ஸோ புக்கிஷ் டேர்ம்ஸ்ல அப்படியே புரிஞ்சுப்பாங்கல்ல சில பேர் வந்து 1 + 1 = 2 அந்த மாதிரி நீங்க அப்படியே மக அடிக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஒரு ஆர்டர் பிளாக். இந்த இடத்துல ஆப்போசிட் கலர் கேண்டல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மார்க்கெட் கான்டெக்ட் மொத்தமா புரிஞ்சுக்கிறோம்னா இதெல்லாம் தான் ஆர்டர் பிளாக். அதாவது ஒரு மார்க்கெட்ல 3 விஷயம் தான் நடக்கும். ஒன்னு மேனிப்புலேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு மூவ் நடக்கணும்னா மேனிப்புலேஷன் நடக்கும். அதுதான் இந்த மேனிப்புலேஷன். இந்த இடத்துல ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது. அதுக்கு அடுத்து வந்து என்ன நடக்கும்? மேனிப்புலேஷன் நடந்ததுக்கு அப்புறமா அக்யூமுலேஷன். அதுக்கு அடுத்து என்னது? டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? அதாவது சில பேர் சொல்லுவாங்க அக்யூமுலேஷன்னா புல்லிஷ். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு சைடு மேல போகுதுன்னா அது வந்து அக்யூமுலேஷன், கீழே போகுதுன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. பட் அப்படி வந்து எடுக்கக்கூடாது. மேனிப்புலேஷன் அது இந்த ஏரியா தான் மேனிப்புலேஷன். இது வந்து மேனிப்புலேஷன் நடக்குது. அதுக்கப்புறமா வந்து அக்யூமுலேஷன் நடக்கும். இந்த புல் பேக் சின்னதா வந்து இந்த இடத்துல ஏதாவது ஃபேர் வேல்யூ கேப் விட்டு போயிருக்கலாம். லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல் பேக். இது பாத்தீங்கன்னா ஒரு டீப் புல் பேக்கா இருக்கு. இது ஒரு டீப் புல் பேக்கா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 61-70% வந்திருக்கும் இந்த டீப் புல் பேக். இப்போ ஸ்விங் ஹைல போட்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு டீப் புல் பேக் அது. கிட்டத்தட்ட 78 இந்த இந்த ஃபிப்ல வந்து இந்த ஜோன் கிட்ட வந்திருக்கு. கரெக்டா இந்த ஜோன்ல வந்து நல்ல ஒரு டீப் புல் பேக். அதாவது நல்லா எல்லாரையும் ஏமாத்திட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து அப்படியே வந்து ஷூட் அப் ஆயிருக்கு. இந்த இடத்துலயே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் எடுத்திருக்கும். ஏன்னா இந்த இடத்துல விக் வச்சிருக்கல. அப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா இதுவே ஃபேர் வேல்யூ கேப் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை படிக்கணுமே தவிர பிளைண்டா வந்து ஆர்டர் பிளாக் கேண்டல்னா இதுதான் ஆர்டர் பிளாக் கேண்டல் அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஆர்டர் பிளாக் கேண்டல்னா இப்போ நிறைய இடத்துல ஆர்டர் பிளாக் கேண்டல் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துலயே வந்து ஒரு சின்னதா இப்போ நான் சொன்னல இந்த பேட்டர்ன், அதே பேட்டர்ன் தான் இது. ஆல்மோஸ்ட் லைக் ஈவினிங் ஸ்டாரா இந்த கேண்டலோட லோ எடுத்துருச்சு. பட் இதை வந்து நம்ம ஒரு கீ ஏரியாவா எடுப்போமான்னு கேட்டோம்னா எடுக்க மாட்டோம். ஏன்? லிக்விடிட்டி எடுத்திருக்கா இது. இது ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேம்ல லிக்விடிட்டி எடுத்திருக்கு. இந்த டைம் ஃப்ரேம்ல லிக்விடிட்டி எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க லிக்விடிட்டியே எடுக்கலையே. இந்த இடத்துல இது லிக்விடிட்டி எடுக்கல. இந்த இடத்துல தான் இது லிக்விடிட்டி எடுத்திருக்கு. இந்த இடத்துல தான் ஒரு செல் சைட் லிக்விடிட்டி இது எடுத்திருக்கு. செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆகுது. நம்ம இப்போ இந்த இடத்துல ஸ்விங் ஹை ஸ்விங் லோ நம்ம வந்து ஏதாவது ஒரு இல்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இல்லனா நான் எனக்கு இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் இந்த இந்த பிரேக்ல எனக்கு ஒரு ரீடெஸ்ட் இந்த ஹைல வந்து எனக்கு ஒரு ரீடெஸ்ட் நடக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா எனக்கு ஏதாவது என்ட்ரி கிடைக்கும். அந்த என்ட்ரியில நான் எடுப்பேன். ஸோ அப்படிதான் வந்து எடுக்கணும். இல்ல லைவ் மார்க்கெட்லனால இப்படி எடுக்க முடியலன்னா ஆர்டர் பிளாக் கேண்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா மார்க் பண்ணிருவாங்க. அதாவது நல்ல மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சுல, நல்ல மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஆர்டர் பிளாக் கேண்டில் மார்க் பண்ணி வச்சுட்டு திரும்ப மார்க்கெட் எப்போ இங்க வருதோ அங்க இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு இம்பேலன்ஸ் தான் போட்டு போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல பாருங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இந்த இடத்துல ஒரு கேப், இதுக்கு ஒரு கேப். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய கேப்ஸ் விட்டு மார்க்கெட் போயிருக்கு. இது வந்து எப்போ ஃபில் ஆகும்னா எப்போ வேணாலும் ஃபில் ஆகலாம். இது வந்து
நாளைக்கே ஃபில் ஆகலாம், அடுத்த மாசம் ஃபில் ஆகலாம், அடுத்த வருஷம் ஃபில் ஆகலாம், எப்போ வேணாலும் ஃபில் ஆகலாம். சில சமயம் வந்து ஃபில் ஆகாமயே போகலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்ல கண்டிப்பா ஃபில் ஆகும் அப்படின்னுவாங்க. அப்படி இருக்காது. நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தோம்னா, ஏற்கனவே இருந்த கேப்ப கூட இது ஃபில் பண்ணதா இருக்கலாம். நமக்கு அது தெரியாது. நம்ம குறிப்பிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுல நம்ம படிக்கிறோம். அவ்வளவுதான். சரியா? ஏன்னா அதனால தான் மார்க்கெட் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது? இந்த இடத்துல நான் வந்து கரெக்டா வந்து எடுக்கணும். கரெக்டா மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டாரா இருக்கணும் அப்படி இருக்காது. இதுவே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் மாரி எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க இருந்து மார்க்கெட் அப்படியே டோட்டலா கீழ விழுந்திருக்கு. மார்க்கெட் போது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல போறோம்னு சொன்னோம்னா, மேபி ஒரு 1 மினிட் போலாம். மேபி ஒரு 1 மினிட் போனோம்னா எப்படி இருக்கு? பார்த்தோம்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்க 1 மினிட் போனோம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு மேனிபுலேஷன் நடந்திருக்கா? ஒரு சின்னதா ஒரு மேனிபுலேஷன். இந்த இடத்துல சின்னதா தெரியுதா? அவ்வளோ லோவர் டைம் ஃப்ரேம் பார்க்க வேணாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மேனிப்புலேஷன், அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே கீழே விழுந்திருக்கு. ஸோ கடைசியாக இருந்த இந்த இந்த கேண்டில் பார்க்குறோம். இந்த கேண்டில் தான் இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஆர்டர் பிளாக் கேண்டில். ஸோ இது வந்து இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா இது வந்து ஆர்டர் பிளாக்னு கிளியராக புரியுது. அதாவது புக்கிஷ் டேர்மில் அப்படியே புரியுது. கரெக்டாக இது வந்து புக்கிஷ் டேர்மில் அப்படியே புரியுது. மார்க்கெட் இங்கேருந்து அப்படியே பவர் எடுத்துட்டு கீழே விழுந்திருக்குன்னு. பட் இப்படி தான் சொல்லி பார்க்கணுமானா லைவ் மார்க்கெட்ல நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். ஒரு டைம் ஃப்ரேம் மாற்றி 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 பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ எங்கே இருக்குது இந்த சார்ட்டு? ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் தான். பட் என்ன நடந்திருக்கு? இந்த ஆர்டர் பிளாக் கேண்டில் யூசுவலா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்பாங்கன்னா, ஆர்டர் பிளாக் கேண்டில் வந்து கீழ இருக்கணும். அதுக்கு மேல தான் வந்து இன்னொரு கேண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் இதுவும் வந்து ஆர்டர் பிளாக் தான். நான் போய் இப்ப லோவர் டைம் ஃப்ரேம்ல காட்டினேன். லோவர் டைம் ஃப்ரேம்ல காட்டும்போது அந்த பேட்டர்ன் நம்மளுக்கு செட் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து கொஞ்சம் இந்த லோ வந்து பிரேக் பண்ணிருக்கு. அதாவது இந்த கேண்டில் வந்து அடுத்த ஹையை வந்து பிரேக் பண்ணிருக்கு. இதுல இருந்து மார்க்கெட் போகுது. பாருங்க இதுதான் வந்து ஆர்டர் பிளாக் கேண்டில் தான் லாஸ்ட் லோ. அதுக்கு மேல மார்க்கெட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுல பார்த்தோம்னா ஆர்டர் பிளாக் கேண்டில் இதான் வந்து எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இந்த ஏரியா தான் வந்து எங்கேயோ எடுக்கிறோம். இது பெருசா இருக்கு. பட் இதுதான் எடுக்கணும். இந்த ஏரியா வந்து எடுக்கிறோம்னா இல்லையே, இந்த கேண்டில் வந்து கீழே இருக்கு, இது வந்து மேல தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் பார்க்க முடியாது மார்க்கெட்ல. அதுக்கு தான் லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் காட்டினேன். லோவர் டைம் ஃப்ரேம்ல காட்டும்போது நம்மளுக்கு கரெக்டா அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. பட் இதையே நம்ம ஆர்டர் பிளாக் எடுக்கலாம். அங்கிருந்து மார்க்கெட் தொடர்ந்து விழுது. அதாவது மார்க்கெட் எங்க இருந்து பவர் எடுக்குதோ, மார்க்கெட் எந்த இடத்துல இருந்து டோட்டலா வந்து பவர் எடுக்குதோ அதுதான் வந்து ஆர்டர் பிளாக் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா அந்த இடத்துல மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் வந்து இங்க இருந்து டோட்டலா வந்து கீழே விழுந்திருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் டோட்டலா கீழே விழுந்திருக்கு. அதே போலதான் இது வந்து சொல்லலாம், இந்த ஒயிட் கேண்டில் தானே இந்த ரெட் கேண்டிலோட பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட்ல எதுவுமே 100% கிடையாது. ஸோ இதை வந்து நான் இப்போ ஆர்டர் பிளாக் ஏரியாவை போட்டுக்கிறேன். அங்கேருந்து மார்க்கெட் வந்து சல்லுன்னு கீழே விழுது. ஸோ எங்கேருந்து மார்க்கெட் டோட்டலாக பவர் எடுத்துகிட்டு போகுதோ அதுதான். இந்த இடத்துல பாருங்க இது வந்து ஒரு மேனிப்புலேஷனா. இது வந்து ஒரு மேனிப்புலேஷன். ஒரு ரெட் கேண்டில் வருது, அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கேண்டில், அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒரு ஒயிட் கேண்டில். இந்த ஒயிட் கேண்டில் வந்து இந்த மேனிப்புலேஷனையும் எடுத்திருக்கு. ஸோ இப்படி நடந்துச்சுன்னா நம்ம எதை வந்து ஆர்டர் பிளாக் ஏரியாவை எடுக்கலாம்னா மொத்தம் விக்கையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல விக் இருக்கா, இந்த டோட்டல் விக்கையும் சேர்த்து இது ஒரு ஆர்டர் பிளாக் ஏரியா வச்சுக்கலாம். மார்க்கெட் திரும்ப இந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஷூட் அப் ஆகணும். டோட்டலா எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த விக்கு வந்து கீழே இருக்கு. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம அதையும் கன்சிடர் பண்ணணும். திரும்ப அந்த ஏரியா கிட்ட மார்க்கெட் வந்த உடனே இந்த ஏரியா கிட்ட மார்க்கெட் வந்த உடனே நல்லா போயிட்டு அதோட கேப் அப். நீ யோசிக்கலாம் என்ன கேப் அப்னு. மேபி கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தோம்னா தெரியும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் அப்படியே மூவ் ஆயிட்டே இருந்திருக்கும், மூவ் ஆயிட்டே போயிருக்கும். மறுநாள் காலையில் இந்த இடத்துல எங்கன்னா அப்படியே மார்க்கெட் நின்று இருக்கும். அதுல இருந்து மார்க்கெட் அப்படியே ஷூட் போய் தான் போயிருக்கு. ஸோ இது கண்டினியூஷன் தான். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட் டச் பண்ண உடனே மார்க்கெட் வந்து ஷூட் போயிருக்கு. ஸோ அதே போல திரும்ப ஃபியூச்சர்ல இந்த இடத்துல வந்து டச் பண்ணலாம். டச் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட் மேல போகலாம். ஸோ புரிஞ்சிருக்கும் இப்போ ஆர்டர் பிளாக்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா ஆர்டர் பிளாக்ஸும் எடுக்க முடியாது. ஆர்டர் பிளாக் இஸ் நத்திங் பட் அ மார்னிங் ஸ்டார் ஆர் ஈவினிங் ஸ்டார். அதாவது மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் தான் ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக் தான் மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார். பட் இப்படி புரிஞ்சுக்கிறத விட என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கலாம். இந்த இடத்துல வந்து மேனிப்புலேட் ஆகுது. அதாவது இந்த இந்த மாதிரி வந்து எவனையோ போய் கடைசியா மாட்டுறாங்க. இந்த இடத்துல பையர்ஸ் ஏதாவது இந்த இடத்துல செல்லர்ஸ் ஏதாவது வித்திருப்பாங்கல்ல. இதுக்கப்புறம் அவனுக்கு விற்கிறதுக்கு யாருமே இல்லை, செல்லர்ஸே இல்லை, வெறும் பையர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படியே வாங்கிட்டே மேலே போயிடுறாங்க. அதாவது முதல்ல மேனிபுலேஷன் நடக்குது, அதுக்கு அக்யூமுலேஷன் தான் இந்த புல் பேக்ல. சின்னதா ஒரு புல் பேக். ஓகே, எனக்கு இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்ல கிடைக்குது, நான் என்ட்ரி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு புல் பேக் இருக்கும். அந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் இருக்கும், எம்எஸ்எஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களா. அதான் அந்த அக்யூமுலேஷன் முடிச்சிட்டு மார்க்கெட் மூவ் ஆகுறது. அக்யூமுலேஷன் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து தொடர்ந்து மேலதான். சார்ஜ் போட்டுக்கிறேன். கரண்ட் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இப்பெல்லாம். சரி, இப்போ இதுல இருந்து மார்க்கெட் வந்து டோட்டலா வந்து அப். ஸோ அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ புரிஞ்சிருக்கும் இப்போ மேனிப்புலேஷன், அக்யூமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இந்த 3 கான்செப்ட் தான்
வந்து நம்ம ஏதோ பேர்லாம் வச்சுக்கிறோம். ஆர்டர் பிளாக், மார்க்கெட் ஷிஃப்ட், இது அதுன்னு பேர் வைக்கிறோம். பட் மார்க்கெட்ல வந்து 3 விஷயம் தான். மேனிபுலேஷன், அக்யூமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது, அதாவது ஒரு பெரிய மூவ் நடக்குதுன்னா ஒரு அக்யூமுலேஷன் நடந்திருக்கணும். ஸோ இப்படி ஒரு பெரிய மூவ் நடக்குதுன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய மூவ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு மூவ் நடக்குதுன்னா இந்த இடத்துல ஒரு அக்யூமுலேஷன் நடந்திருக்கணும். கரெக்டா? இந்த இடத்துல வந்து ஒரு அக்யூமுலேஷன் சின்னதா மார்க்கெட் வந்து சைட் வேஸ்ல போயிருக்கணும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கும்? ஒரு சைட் வேஸ்ல போயிருக்கும். இப்படி போயிருக்கும். இப்படி போயிருக்கும். கரெக்டா? இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன பண்ணும்னா ஒரு சின்னதா வந்து ஒரு இப்படி கீழே போயிட்டு ட்ராப் பண்ணும். ட்ராப் பண்ணிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் ட்ராப் பண்ணுதா? ட்ராப் பண்ணிட்டு இங்க இருந்து மார்க்கெட் வந்து அப்படியே மேல போகும். ஸோ இந்த இடத்துல லாஸ்டா இருக்க கேண்டில் ஆர் விக்ஸ் அதோட சேர்த்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எடுக்கணும்னா அதுதான் வந்து ஆர்டர் பிளாக் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய மூவ் நடக்கிறது, எந்த ஏரியால பெரிய மூவ் நடந்திருக்கோ அந்த ஏரியால பாக்குறது ஆர்டர் பிளாக். இதை வந்து ஆர்டர் பிளாக் கேண்டில்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து நான் சொன்ன போல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு. அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா அந்த அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் நடக்குதுனாவே அதுவே வந்து பிரேக் அவுட் ஃபெயில் தான் அர்த்தம். அதான் லிக்விடிட்டி ஸ்வீப். பிரேக் அவுட் ஃபெயில்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுதான் பிரேக் அவுட் கேண்டிலா? இல்ல, இது கிடையாது. ஆக்சுவலா இதுதான் பிரேக் அவுட் கேண்டிலா எடுக்கணும். ஓகே, ஒரே கேண்டில் தான் அது. இதோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டில், அது கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எம்எஸ்எஸ், இந்த இடத்துல என்ன மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுது. இந்த ஸ்விங் லோவியோ மார்க்கெட் உடைக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டில் மட்டும் உடைக்கிறது இல்லாம ஸ்விங் லோவியோ மார்க்கெட் உடைக்குது. ஆனா என்ன பண்ணுது, இந்த இடத்துல இருந்து ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட் அப்படியே மேல போகுது. ஏன் ட்ராப் பண்ணிட்டு மேல போகுது? இதை லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு, ஒரு மேனிபுலேஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க ஒரு மேனிபுலேஷன், அதாவது ஒரு மார்னிங் ஸ்டார். இப்போ இதை லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா அது இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் ஃப்ரேம்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது போக போக மைண்ட் வந்து அப்படியே புரிஞ்சுக்கும். எல்லா டைம் ஃப்ரேமையும் மைண்ட் வந்து அதுவா தானா வந்து எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்க பார்க்கும். சரியா? ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வரும்போதே இந்த ஏரியாக்குள்ள வரும்போதே மார்க்கெட் வந்து திரும்ப வந்து ஷூட் அப், பட் அது சஸ்டெயின் ஆகல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுது, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல இந்த ஸ்விங் ஹைக்கு மேல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்க, சூப்பர். ஸோ இது வந்து டர்ட்டில் சூப்னும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டர்ட்டில் சூப் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இப்போ என்ன பண்ணுது, டர்ட்டில் சூப்ல பாடி இல்ல விக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் கடைசியில பார்த்தா ஒண்ணுதான். என்னது? லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டியை கரெக்டா படிக்க தெரிஞ்சா போதும். பாருங்க, இந்த 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 ஹைக்கு மேல மார்க்கெட் போகுது. இதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டலுக்கு மேல மார்க்கெட் போகுது, போயிட்டு சஸ்டெயின் பண்ண முடியல. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டல் கீழே வந்து மார்க்கெட் உடைக்குது. கரெக்டா? இந்த 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 ஏரியாவை வந்து மார்க்கெட் உடைக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே வந்து ஷூட் டவுன் தான். ஸோ இது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அப்படியே ஷூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இது நடக்குது இல்ல, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ இதை வந்து இப்போ டோட்டலா என்ன பண்ணலாம், இந்த ஏரியாவையே டோட்டலா இப்போ ஆர்டர் பிளாக்கா எடுக்கலாமா, இல்ல இந்த கேண்டில்ல வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் எடுக்கணும். விக் இருக்கிறதுனால லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் எடுக்கணும்னா எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமா சேர்த்து எடுத்துக்கலாம். இதையே வந்து மொத்தமா ஆர்டர் பிளாக்கா கூட எடுக்கலாம். எதுவுமே வந்து இப்படிதான் எடுக்கணும்னு இல்லை, நான் எடுக்கிற ஸ்டைல சொல்றேன். சில பேர் வந்து வேற விதமா எடுப்பாங்க, அது எனக்கு தெரியும். இந்த இடத்துல இருந்து இதை டோட்டலா இப்போ ஆர்டர் பிளாக்னு எடுக்கலாம். இந்த ரீஜனுக்குள்ள மார்க்கெட் போச்சுன்னா, ஸோ இதுல வந்து 50%, இதுல வந்து 50% இப்போ போச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல நான் ஆர்டர் போடுறேன்னா இதுல இருந்து எனக்கு டச் ஆகும். அதே போல இந்த இடத்துல இருந்து பிரேக் நடக்குது, இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பாருங்க, இந்த இடத்துல இந்த லைன் தான் 50%. இந்த 50%ல இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு செல் ஆர்டர் போட்டு வைக்கலாம். இந்த இடத்துல ஷார்ட்டுக்கு ஒரு செல் ஆர்டர் போட்டு வைக்கலாம். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸை போடலாம். போட்டுட்டு எய்மிங் ஃபார் 1:2 1:3, இல்ல அடுத்த லிக்விடிட்டி எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இந்த ஏரியால எங்கன்னா நம்ம ரன் பண்ண விடுறோம். ஸோ கரெக்டாக மார்க்கெட் வந்து அங்கே வந்துடுச்சு. ஸோ ஒரு லிக்விடிட்டில இருந்து இன்னொரு ஹை லிக்விடிட்டிக்கு மார்க்கெட் வந்து ரன் ஆகுது. ஓகேவா? இந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்கறதுனால இது புரியுது. பட் வேற டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா இங்க எங்கன்னா லிக்விடிட்டி இருக்கலாம், அங்க இருந்து மார்க்கெட் திரும்பலாம், என்ன வேணா நடக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து லைவ் மார்க்கெட்ல எப்படி எடுக்கலாம்? நான் வந்து லைவ் மார்க்கெட்ல எடுக்கணுமே, எனக்கு வந்து லைவ் மார்க்கெட்ல எடுக்கிறது தான் முக்கியம். முடிஞ்சு போன மார்க்கெட்ல எடுக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஒரு கரெக்டான விஷயம். இப்போ இந்த இடத்துல தான் என்ன பண்றோம்னா, நம்ம வந்து புல் பேக்ஸை வந்து நம்ம ட்ரேட் பண்ண பார்க்கணும். இந்த புல் பேக்ஸ் வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் ட்ரேட் பண்ணலாம், ஹையர் டைம் ஃப்ரேம்லயும் ட்ரேட் பண்ணலாம். இல்ல ஒரே டைம் ஃப்ரேம்லயும் வந்து பார்த்துட்டு புல் பேக்ஸ் எடுக்கலாம். நான் என்ன பண்றேன், இப்போ ஒரே டைம் ஃப்ரேம்ல எடுக்கிறேன். ஒரே டைம் ஃப்ரேம்ல எடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு மார்க்கெட் இங்க இருந்து கீழே விழுது, இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. ஸோ நம்ம அதை மட்டுமே மார்க் பண்ணிக்கலாம். மார்க்கெட் எங்க இருந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரியிற இடத்துல, எனக்கு கரெக்டா கண்ணுக்கு தெரியிற இடத்துல நான் மார்க் பண்றேன். அவ்வளவுதான், பெருசாலாம் எதுவும் இல்லை. எந்த இடத்துல ஸ்விங் எல்லாம் உடையுதோ அந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிட்டே போறேன். இந்த இடத்துல இல்ல இந்த இடத்துல
இப்படிங்களா இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கரெக்ட் தான். ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. பிளஸ் இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே விழுது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஹை, இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, சோ இப்போ யோசிக்கலாம் நான் வந்து எப்படி வந்து இந்த ட்ரேட்ஸை வந்து எடுக்கிறது. இந்த இடத்துல எல்லாம் எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு, திரும்ப நான் இந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இது ஒரு நல்ல கேள்வி. எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கரெக்டான புல் பேக் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த இடத்துல நான் எப்படி சொல்றது, ஆக்சுவலா இந்த இடத்துல அந்த ஃபார்மேஷன்ஸ் இல்ல, பட் கரெக்டா எப்படி எடுக்கணும்னா, இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கும். கரெக்டா எனக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல மேனிப்புலேஷன் நடந்திருக்குங்க. இதை சொல்றேன் நான் இப்போ. அதாவது இந்த கேண்டில் ஹைல, இந்த கேண்டில் ஹைக்கு மேல போயிருக்கு பாருங்க. இந்த கேண்டில் ஹைக்கு மேல போயிட்டு ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கா. இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த இடத்துல ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது. மேனிப்புலேஷன் நடந்ததுக்கு அப்புறமா டோட்டலா வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுது. சோ இது 3 கேண்டலா நீங்க பாப்பீங்க. பட் இதை வந்து எப்படி பார்க்கலாம்னா, இது வந்து ஒரு கேண்டலா பார்க்கலாம். இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில். அதாவது இது வந்து ஒரு கேண்டலாவே இருக்கட்டும், இந்த ஒயிட் வந்து ஒரு கேண்டலாவே இருக்கட்டும், இது வந்து ஒரு கேண்டலா இருக்கட்டும். சோ இப்போ இது வந்து டோட்டலா இது வந்து மூணும் வந்து ஒரு கேண்டில். இந்த மூணும் வந்து இப்போ பார்த்தோம்னா ஒரு கேண்டில். அப்படி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்டாரா, ஒரு கேண்டில் இருக்கு, கேண்டிலுக்கு மேல போய் மேனிப்புலேஷன் நடக்குது, இந்த லோ வந்து எடுக்குது. இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார். ஈவினிங் ஸ்டார்னா என்னது, ஒரு கிரீன் கேண்டில். அடுத்து வந்து இங்க கிரீனாவும் இருக்கலாம், இல்ல ரெட்டாவும் இருக்கலாம், ஏதோ ஒரு கேண்டில். அதுக்கு அடுத்து இப்படி வந்து ஒரு கேண்டில். ஒரு டோட்டலா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஈவினிங் ஸ்டார் இது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஈவினிங் ஸ்டாரா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஈவினிங் ஸ்டார். ஓகே, இந்த இடத்துல ஈவினிங் ஸ்டார் வருது. இந்த ஈவினிங் ஸ்டார் என்ன பண்ணுதுன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரையும் தருது. இந்த இடத்துல ஒரு ஈவினிங் ஸ்டார் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரையும் தருது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 3 கேண்டலா பார்த்தோம்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தருது. பட் அதே தான் இங்க நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா 3 கேண்டில் நடந்திருக்கு. பட் இது ஒரே கேண்டிலா பார்க்கும்போது இந்த இடத்துல நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரே கேண்டிலா பார்க்குறோம். மூணுத்தையும் நம்ம ஒன்னா படிக்கிறோம், அவ்வளவுதான். கேண்டில் ஸ்டிக்ஸை பிரைஸை படிக்கிறோம். நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்றது ரெண்டாவது, பிரைஸ் என்ன பண்ணுது அப்படின்றத படிக்கிறோம். பிரைஸ் ஆக்ஷன் அது இதுன்னு எதுவும் இல்லாம பிரைஸை வந்து அப்படியே வந்து படிக்கிறோம். என்ன பண்ணுது, எங்க மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்னு. இந்த இடத்துல மேனிப்புலேஷன் நடக்குது, அது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு பாருங்க. இது வந்து ஒரு பின்பார். அந்த பின்பாருக்கு மேல ஒரு ட்ராப் நடந்திருக்குல்ல, இதுதான் ட்ராப். ஸோ இந்த கேண்டில் இந்த இடத்துல எங்கன்னா மிஸ் பண்ண அங்க என்ட்ரியை விட்டவங்க இந்த இடத்துல இப்போ வந்து என்டர் பண்ணலாம். இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு அப்படியே வந்து கீழே வந்து ரன் பண்ண விடலாம் இப்போ ட்ரேட. ஸோ ஆல்மோஸ்ட் ட்ரேடு வந்து ஏற்கனவே போயிடுச்சு. ட்ரேடு வந்து அதிகமா இந்த இடத்துல வந்து நம்ம மிஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிஸ்க் ரிவார்டை வந்து கம்மியா வைக்கணும். ஸோ இப்படிதான் ரிஸ்க் ரிவார்டை வந்து நம்ம பொசிஷன் பண்ணோம். எல்லா இடத்துலயும் 1:2, 1:3, 1:4 வைக்கக்கூடாது. எந்த இடத்துல ட்ரேட் என்டர் ஆகிறோம், எந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து ஒரு 1:2 அப்படின்னு வைக்கிறோம். அதாவது இங்க எத்தனை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு, 1, 2, 3, மூணாவதுல என்டர் பண்றோம். ஸோ இதுவே வந்து அதிகம், 1:2 அதிகம், 1:1 தான் வைக்கணும். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டில். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டிலுக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குதா, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அதே தான் இங்கேயும் ஒரு ஒரு ஒயிட் ஒரு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு மேனிப்புலேஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் போல இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குதுன்னா ஓகே, இந்த இடத்துல மேனிப்புலேஷன் இருக்குன்னு சொல்லி எடுக்கலாம். பட் ஆல்மோஸ்ட் ரெண்டு வந்து ஏற்கனவே ஒரு 3 பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. இது எடுக்கிறது வந்து இந்த ஏரியால என்ட்ரி பண்றது வந்து ஒரு ரிஸ்க். ஸோ நான் இப்படி தான் பார்ப்பேன். அதாவது ஒரு ஆர்டர் பிளாக், இந்த ஒரு ஆர்டர் பிளாக்ல இது வந்து பாருங்க ஒரு லிக்விடிட்டி எடுத்திருக்கு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. இந்த இடத்துல இருந்து லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து அப்படியே வந்து ஷூட் அப் ஆயிருக்கு. கரெக்டா, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஸோ இதுதான் வந்து செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ இதுதான் செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ இந்த ஏரியாக்குள்ள தான் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். பட் இந்த டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா ஆர்டர் பிளாக் கிடைக்குதா, ஆர்டர் பிளாக் கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்றேன்னா இப்போ நான் வந்து இந்த ஜோனை வந்து டோட்டலா மார்க் பண்ணிப்பேன். இப்போ நான் லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தோம்னா எனக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். பார்த்துடலாமா அதை, 9th ஜூன். சரி, பார்க்க வேணாம்னு நினைச்சேன், நான் அப்படியே படிச்சுப்பேன். 9th ஜூன் என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்க இப்போ வந்து ஆர்டர் பிளாக் இருக்கா கிளியரா. ஸோ இந்த இடத்துல இதுதான் வந்து ஆர்டர் பிளாக் கேண்டில். ஸோ கிளியரா இன்னும் போய் மார்க் பண்ணணும்னா இந்த இடத்துல இதுதான் வந்து ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஏரியா கிட்ட மார்க்கெட் வந்துச்சுன்னா திரும்ப மேலே போகும்னு சொல்லி அர்த்தம். பட் 100% மேலே போகுமானா அதெல்லாம் போகாது. சில சமயம் இது வந்து பிரேக்கர் பிளாக்கா மாறும். இந்த இடத்துல வந்து திரும்பிச்சுன்னா இது வந்து பிரேக்கர் பிளாக். ஓகே, ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்கு. அந்த ஏரியா கூட தான் இது வந்திருக்கு போல. அதுக்குள்ள இது வந்து இன்னொரு ஆர்டர் பிளாக் இருக்கு. மிட்டிகேட் அப்படி பார்த்தோன்னா இது மிட்டிகேட்டட். ஸோ புரியும் இப்போ எவ்வளவு. இதனால தான் ட்ரேடிங் வந்து ரொம்ப கஷ்டம். படிக்கும் போதே தெரியுது நம்ம இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் நினைக்கிறோம்னா ஏற்கனவே இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கு, லிக்விடிட்டி எடுத்திருக்கு, அதுல இருந்தா மார்க்கெட் ஷூட் போயிருக்கு. அந்த ஏரியா கூட தான் திரும்ப இப்போ மார்க்கெட் வந்து டேப் பண்ணுது. ஸோ இதுதான் ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம போட்டு வச்சுட்டே இருந்தோம்னா அது ஏற்கனவே மிட்டிகேட் ஆனதா இருக்கும்.
ஸோ இது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி புரியுது இப்போ. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்ப என்ன பண்றோம்னா 1 மினிட் சார்ட்ல ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இது வந்து கிளியர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா, இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு வாங்க, அது இதுன்னு வாங்க, எனக்கு பொறுத்த வரைக்கும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அவள் தான். ஓகேவா, இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தோடனே நான் எய்தர் இந்த இடத்துல செல் பண்ணிட்டு இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடலாம், ஏன்னா இதான ஸ்விங் ஹை, அதாவது ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்த இடம். எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குதுன்னா நான் இந்த இடத்துல வந்து ஷார்ட் போயிட்டு எனக்கு லாஸ்டா நடந்த இன்டியூஸ்மெண்ட் எது, இந்த கேண்டல் இல்ல இந்த கேண்டல் அப்படி போடலாம், இல்ல இந்த கேண்டல் இல்ல இந்த கேண்டல்ல நான் இந்த கேண்டல் நடந்திருக்காது, நான் இங்க தான் வந்து என்ட்ரி கொடுப்பேன். நான் இங்க என்ட்ரி கொடுக்கும் போது எனக்கு இந்த கேண்டல் நடந்திருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து லாஸ்டா வந்த கேண்டல். ஸோ இதுக்கு மேல நான் வந்து செல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1:2 அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து லக்கிலி வந்து 1:2. ஓகே 1:2. ஓகே கரெக்டா 1:2 வந்திருக்கு. பா ஷார்ப்பா வந்திருக்கா. சரி ஓகே பரவாயில்ல, அப்படிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படி நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 1:2 அப்படின்னு எய்ம் பண்ணுவேன். ஒன்னு இப்படி ட்ரேட் பண்ணலாம். சில பேர் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தவொடனே ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஓகே எனக்கு அங்க இருந்து ஒரு ஸ்விங் நடக்கணும். எனக்கு அங்க இருந்து என்ன பண்ணணும், ஒரு ஸ்விங் நடக்கணும். அந்த ஸ்விங் நடக்கிறதுக்கு லைவ் மார்க்கெட்ல நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. நான் எந்த கேண்டில்ல இருந்து ஸ்விங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்கு. அதையே இப்போ சொன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். சரி ஓகே, எனக்கு வந்து நான் இப்போ ஸ்விங் எடுக்கணும்னா சில பேர் வந்து எங்க எடுப்பாங்கன்னா இது உள்ளதான் எடுப்பாங்க. அதாவது இந்த ரீஜன் உள்ள தான் எனக்கு வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இந்த ரீஜனுக்குள்ள ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நான் எப்படி ட்ரேட் எடுப்பேன், இந்த ரீஜனுக்குள்ள நான் எப்படி ட்ரேட் எடுப்பேன்னா, இதுல எங்க வேணாலும் என்ன வேணாலும் ஃபார்ம் ஆகலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டில் உடைக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டில் உடைச்சிருச்சு. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டில் உடைச்சதுக்கு அப்புறமா எனக்கு இது உடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதை உடைக்கணுங்க. எனக்கு இதை உடைச்சி மேல கேண்டில் போய் க்ளோஸ் வைக்கணும். அது நடந்துருச்சு. இந்த இடத்துல கேண்டில் மேல போய் க்ளோஸ் வச்ச உடனே இந்த இடத்துல நான் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஒரு மூவிங் ஆவரேஜ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இப்போ இந்த மூவிங் ஆவரேஜுக்கு கீழே, அதாவது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டலுக்கு மேல மார்க்கெட் போயிடுச்சு. இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் சேனல் கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் வைக்குதான்னு சொல்லி பாக்குறேன். எஸ், மூவிங் ஆவரேஜ் சேனல் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து எனக்கு பிரீமியம் ஏரியாலே கிடைக்குது. நான் இங்கேயே செல் பண்றேன். இன்கேஸ் எனக்கு இங்க வந்து இந்த இது வந்து இங்க தான் க்ளோஸ் வச்சதுன்னா நான் வந்து பிரீமியம் ஏரியா விட்டு வந்துடுறேன். அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உள்ள இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே எனக்கு பிரீமியம், இது கீழே இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து பிரீமியம் கிடையாது. நான் வந்து ரொம்ப வந்து ஒரு கம்மியான ரேட்டுக்கு விற்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்மியான ரேட்டுக்கு விற்கிறேன். அதாவது ஒரு ஸ்மார்ட் செல்லர் என்ன பண்ணணும், ஒரு அதிகமான ரேட்டுக்கு விற்கணும். ஒரு ஸ்மார்ட் பையர் கம்மியான ரேட்டுக்கு வாங்கணும். அதாவது ஒரு பையர் வந்து டிஸ்கவுண்ட்ல வாங்கணும். ஒரு செல்லரா இருக்கீங்க, நீங்க கடை வச்சிருக்கீங்க, என்ன பண்ணீங்க, பிரீமியம்ல தான் விற்க பார்ப்பீங்க, அதிகமான ரேட்டுக்கு தான் விற்க பார்ப்பீங்க. அதே தான் நான் இங்க பண்றேன். அதிகமான ரேட்டுக்கு வந்து விற்க பார்க்கறேன். நல்லபடியா இங்க கிடைச்சிருக்கு. சில பேர் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இதுக்குள்ள ஸ்மார்ட் மணி கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இப்போ ஷார்ட் போறேன். இப்போ எனக்கு ஸ்டாப் லாஸ் எங்க இங்க வந்துருச்சு, இங்க கிடையாது, இங்க வந்துருச்சு. இப்போ பார்த்தோம்னா 1:2. இந்த இடத்துல இப்போ பாருங்க 1:2 வந்து எனக்கு இங்கேயே வந்து அச்சீவ் ஆகுது. நான் 1:5 1:3 வரைக்கும் நான் இங்க போலாம். அதாவது இங்க வச்சிருந்தா எனக்கு வந்து 1:2 தான் வந்துச்சு. இப்போ இங்க வைக்கிறேன்னா நான் 1:2 1:2.5ன்றது எனக்கு ஈஸியா வந்து அடிக்கும். அதுதான் வந்து இதுல இருக்க ஒரு பிளஸ். இப்படி நம்ம ட்ரேட் பண்ணும்போது, ஸோ நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன், எனக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வருது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்த உடனே அந்த ஸ்ட்ரக்சர் கேண்டில் எடுக்கணும். அதாவது டுவர்ட்ஸ் ட்ரெண்ட், நான் வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க ஹை, லோவர் ஹை, லோவர் ஹை, லோவர் ஹை. அது இந்த இடத்துல லோவர் ஹை ஃபார்ம் ஆயிருக்காது. எனக்கு வந்து ஒரு 3 லோவர் ஹை வருது. அப்படி வரும்போது ஓகே நான் என்ன பண்றேன், ட்ரெண்ட் இன்னும் எனக்கு கண்டினியூ ஆகும். நான் 1 மினிட் சார்ட்ல இருக்கேன், ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். கண்டினியூ ஆகும்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துட்டு எனக்கு வந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டலுக்கு மேல போய் ஒரு கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குது, அதுக்கப்புறமா 9 டே மூவிங் ஆவரேஜ் உடைக்கணும். ஸோ நான் ட்ரேட் பண்றது இதுதான். ஸோ சில பேர் வந்து இந்த இடத்துல ஃபிப் போட்டும் ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபிப் போட்டு 50%ல நான் என்ட்ரி எடுக்கிறேன்னு. நான் அது பண்றது இல்ல. ஏன்னா எனக்கு அது செட் ஆகல. ஏன்னா எல்லா டைம்ஸும் ஃபில் ஆக மாட்டேங்குது. 50% 60, அதான் 61 70 அது நம்மளா வைக்கிற ஒரு பாயிண்ட் ஏரியா தானே, அந்த ஏரியால எனக்கு போய் ஃபில் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா மூவிங் ஆவரேஜ் உடைக்கும்ல, ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா. ஸோ எனக்கு அந்த மூவிங் ஆவரேஜ் உடைச்ச உடனே நான் வந்து என்ன பண்றேன், என்ட்ரி எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ நல்ல ஒரு ட்ரெண்ட் ஏரியா. ஸோ இதுவும் அதே தான். இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ஏரியா. இந்த இடத்துல பாருங்க மேனிப்புலேஷன் லிக்விடிட்டி எடுத்திருக்கா மார்க்கெட். எந்த இடத்துல, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த கேண்டில் எடுக்கக்கூடாது, ஏன்னா இதுக்கு மேல இருக்க ஸ்விங் ஹை இதுதான். ஸோ இதுக்கு மேல வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு மேல ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டில் உடைக்குது. பிளஸ் இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ஷிஃப்டும் நடக்குது. ரெண்டுமே கரெக்டா. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டில் உடைக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட். நான் இதுதான் எடுக்கிறேன், ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஷிஃப்ட்டை வந்து உடைக்குது. ஓகே, எனக்கு வந்து இப்போ மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்துருச்சு. மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேணும். மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்ததுக்கு அப்புறமா
எனக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், நான் இதை எடுத்துக்கிறேன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா. ஸோ நான் படிக்கிற மாதிரி சொல்றேன், விசிபிள் பாயிண்ட்ஸை நான் சொல்றேன். ஓகேவா? எனக்கு வந்து இப்போ என்ன நடக்குது, எனக்கு இந்த ஏரியால எனக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. ஸோ நான் வெயிட் பண்றேன். எனக்கு வந்து ஒரு இந்த ஏரியால பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குதுல்ல, இந்த ஏரியால நடக்கும்போது எனக்கு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டலுக்கு மேல ஒரு கேண்டல் போய் க்ளோஸ் வைக்கணும். இந்த இந்த ஏரியாக்கு மேல. பட் என்ன நடக்குது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது, பட் இதுக்கு மேல போய் க்ளோஸ் வைக்கவே இல்லை. பாருங்க, அப்படியே திரும்ப கீழே வந்துருச்சு. கீழே வந்துட்டு திரும்ப இன்னொரு ஸ்விங் லோ போடுது. இன்னொரு ஒரு சின்ன மேனிப்புலேஷன் நடந்திருக்காங்க. இதுதான் இந்த சில பேர் இது வந்து பார்க்க குட்டியா இருக்குன்னு விட்டுருவாங்க. பட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். இந்த விக்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். ஸோ இந்த இந்த விக்கு இப்படி இருக்குன்னா, இது வந்து நான் இப்போ ஸ்விங் லோவா எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுல இருந்து மார்க்கெட் மேல போயிடுச்சு. ஸோ ஸ்விங் லோவா எடுக்கிறேன்னா, எனக்கு இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். எனக்கு இங்க வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. எனக்கு இதுக்கு மேல போய் க்ளோஸ் வைக்கணும். பட் இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கல. பட் என்ன நடக்குது, எனக்கு ஒரு விக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த விக்கு வந்து 2 பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரையும் போய் தொடுது. அதாவது லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிருந்தேன்னா எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிருக்கும். நான் ஒரே டைம் ஃப்ரேம் 1 மினிட் ஆல்ரெடி லோவர். ஸோ எனக்கு என்னன்னா ஒரு விக்கு கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இப்போ எனக்கு 9 டே மூவிங் ஆவரேஜ் கீழே போகுதான்னு சொல்லி பார்க்குறேன். இந்த இடத்துல 9 டே மூவிங் ஆவரேஜ் கீழே போயிருக்கு. ஆனா இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரீமியம் ஏரியால விற்கிறேன்னா, பிரீமியம் ஏரியால விற்கல. ஏன்னா இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதுக்கு கீழே இதுன்னு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஒரு வழியே இல்லை, இந்த இடத்துல தான் வித்தவணும், அதிகமான ரேட்டுக்கு தான் வித்தவணும், சாரி கம்மியான ரேட்டுக்கு தான் வித்தவணும். வித்துட்டு இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ், நவ் எய்மிங் ஃபார் 1:1 1:2 அப்படின்னு சொல்லி போறோம். ஸோ பட் இந்த மாதிரியான ட்ரேட்ஸை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படின்றத நான் உங்ககிட்ட விட்டுறேன். இது நான் லோ ப்ராபபிலிட்டிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன், இதுவும் ஹை ப்ராபபிலிட்டின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம், என்ன வேணா நடக்கலாம். நம்மளுக்கு அது வந்து தெரியல என்ன நடந்துக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு எது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதுதான். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பெருசா கிடைக்கல இந்த ஏரியால. ஓகே, இந்த ஏரியால கரெக்டா போட்டிருந்தோம்னா இது லிக்விடிட்டி. ஆக்சுவலா இந்த ஏரியால போட்டிருக்கோம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா, இந்த கேண்டலுக்கு மேல போய் க்ளோஸ் வைக்குது. அதுக்கப்புறம் இங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ராபபிலிட்டி தானே. பட் நான் சொல்ற கான்செப்ட் என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல இப்போ பைக்கு பார்ப்போம். பைக்கு வந்து எனக்கு வந்து இதுதான் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? எனக்கு வந்து இப்போ நான் அப் ட்ரெண்ட்ல பாக்குறேன்னா எனக்கு இதுதான் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். எனக்கு இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. நான் இப்போ என்ன பண்றேன், எனக்கு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கணும். கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கல, பட் இங்க வந்து நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்துட்டு எனக்கு திரும்ப எப்போ இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேல க்ளோஸ் வைக்குதோ, திரும்ப பாத்தீங்கன்னா இந்த ஏரியால க்ளோஸ் வைக்குது. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ இந்த ஏரியால வந்து லாங் போறேன். இந்த ஏரியாவில் லாங் போயிட்டு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். இதுதான் ஸ்விங் லோ. கரெக்டா? இந்த ஸ்விங் லோ கீழே ஸ்டாப் லாஸ் போடுறேன். நான் எய்மிங் ஃபார் 1:2 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் நான் ட்ரேட் பண்றது. ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மூவிங் ஆவரேஜ், இது ரெண்டுமே போதும். வேற எந்த பெருசும் இண்டிகேட்டரும் தேவையில்லை. ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கீழே வந்து கேண்டல் வந்து ஒரு க்ளோஸோ இல்லை ஏதோ ஒன்று நடக்கணும். அதே தான் இங்கேயும். இந்த இடத்துல என்ன பண்றோம், அப்படியே ரிவர்சலுக்கு அதை யூஸ் பண்றோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த உடனே மார்க்கெட் வந்து உடைக்குது. உடச்ச உடனே நம்ம உஷாராகிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னு பாக்குறோம். இந்த இடத்துல என்ன பண்றோம், ரிவர்சல். இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உடைக்குது. அதுக்கப்புறம் இந்த லோவர் ஸ்விங் இதையும் உடைச்சதுன்னா ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுதான் இங்க இந்த இடத்துல வந்து இதான ஸ்விங் லோ. இந்த இதுக்கு 9 டே மூவிங் ஆவரேஜ் மேல ஏதாவது போகுது வச்சுக்கோங்க. இதான் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டில் இங்க உடைச்சிருந்துச்சுன்னா இந்த இந்த கேண்டில் வந்து இங்க ஃபர்ஸ்ட் எனக்கு உடைக்கணும். இதை உடைச்சிட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஸ்விங் லோ, இந்த லோவையும் உடைக்குது, இந்த லோவையும் மார்க்கெட் எடுக்குதுன்னா ட்ரெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இந்த இதை மறந்துடுவோம். இப்போ இதை மறந்துட்டு இந்த ஏரியா மட்டும் படிப்புமே. இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த உடனே மார்க்கெட் என்ன பண்ணுது, இப்போ நான் சொன்னபடியே பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இப்போ இந்த லோக்கு கீழே ஒரு க்ளோஸ் நல்லா வைக்குது. இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கிறதும் இல்லாம அப்படியே வந்து இதுக்கு கீழேயும் க்ளோஸ் வைக்குது. இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்குதுன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட்டோட ஷிஃப்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படி பாருங்களேன், இப்போ புரியுதா இது லிக்விடிட்டி. இப்போ இந்த இடத்துல எப்படி படிப்போம், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் லிக்விடிட்டி எடுக்குது, லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு மார்க்கெட் கீழே விழுது. அதே தான். ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த விக்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இது கீழே வந்து மார்க்கெட் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ வந்து எனக்கு இன்னொரு ஒரு கிடைக்கும், ஒரு ஒரு கேண்டல் ஒன்று வருது இந்த இடத்துல. அதுக்கப்புறமா ஒரு கிரீன் கேண்டல், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு கிரீன் கேண்டல் இப்படி வருது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு ஒரு ரெட் கேண்டல், ஐ மீன் ஒரு கிரீன் கேண்டல், சாரி ரெட் கேண்டல் தான், ஒரு ரெட் கேண்டல் வருது. ஸோ இப்போ எனக்கு எது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், எனக்கு வந்து இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? எனக்கு இப்போ நான் எந்த இடத்துல விற்க பார்ப்பேன், எனக்கு நான் யூஸ்வலா ட்ரேட் பண்றதுன்னா இந்த கேண்டலுக்கு, இந்த கேண்டல் வந்து ப்ரீச் பண்ணணும் பிரைஸ். இப்போ நான் வந்து எனக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதெல்லாம் என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து இந்த கேண்டல்ல வந்து, இந்த கேண்டல்ல வந்து ஒரு விக் இருந்தா ஓகே, ஒரு கேண்டில் க்ளோஸே இருந்தா சூப்பர். எனக்கு வந்து இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்குது. இது நடந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன்னா ஒரு 9 டே மூவிங் ஆவரேஜ் போட்டுக்கிறேன். வரையணும் இதை.
எப்படி வரையணும்னு தெரியலையே. நான் இந்த இடத்துல வந்து ஒரு 9 டே மூவிங் ஆவரேஜ் போட்டுருக்கேன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு இப்போ வந்து கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்கணும். நான் திரும்ப சொல்றேன், இது வந்து பல பேர் பல விதமா ட்ரேட் பண்ணுவாங்க. நான் வந்து மூவிங் ஆவரேஜ் தான் ட்ரேட் பண்ணுவேன். என்னோட என்ட்ரி பாயிண்ட் அதான். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, ஒரு என்ட்ரி ஒன்று போடுறேன். இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி போட்டேன். பார்த்தேன் சூப்பரா இருக்கா, இந்த இடத்துல என்ட்ரி இப்படி தான் இருக்கும் லைவ் மார்க்கெட்லயும். ஸோ இது வந்து ஒரு மேனிப்புலேஷன். நான் பார்த்துக்கிறேன் மேனிப்புலேஷன் நடந்திருக்கான்னு. மேனிப்புலேஷன் பார்த்துக்கிறேன், அதாவது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறேன். ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு லைவ் மார்க்கெட்ல ஆர்டர் பிளாக்கை கண்டுபிடிக்க பார்க்கணும். முன்னாடி என்ன பார்த்தோம், இந்த இடத்துல எனக்கு ஆர்டர் பிளாக் இருக்கு, ஆர்டர் பிளாக்கை வந்து நான் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா பார்க்கறேன். அப்படி இல்லாம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட சேர்த்து படிக்கும் போது, லிக்விடிட்டி விக்ஸ் இதோட சேர்த்து படிக்கும் போது எனக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ட்ரேடு கிடைக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஷார்ட் போறேன், ஸ்விங் ஐக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறேன், எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல எனக்கு இப்போ அச்சீவ் ஆயிடுமா, ஈஸியா போய் தொடுமா, ஏதாவது எல்லா டைமும் தொடணும்னு சொல்ற ஹை ப்ராபபிலிட்டி தானே இது போய் தொடும். ஸோ அதே போல தான் நான் ஒரு தடவையும் வந்து அப்படிதான் ட்ரேட் பண்றேன். இன்கேஸ் சம்டைம்ஸ் எனக்கு வந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிட்டேயே வந்து நடக்காது, இதுக்கு மேல போய் க்ளோஸ் வைக்காது, க்ளோஸ் வைக்காம அதுல இருந்து அப்படியே இங்கேயே வந்து ஒரு ட்ரேட்ஸ் கிடைக்கும், இந்த இடத்துல ட்ரேட்ஸ் கிடைக்கும். அந்த ட்ரேட்ஸ் எடுக்கணுமா வேணாமா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுது, லிக்விடிட்டி இந்த இடத்துல என்ன பண்ணுது, மார்க்கெட் வந்து லிக்விடிட்டியே எடுக்குது. லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் ஷிஃப்ட் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கடலை உடைக்குது. இந்த இடத்துலயும் வந்து ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் நடக்குது. பட் இது ஏன் ஃபெயில் ஆச்சு, ஏன் இந்த ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தோடனே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டல் கீழே க்ளோஸ் வைக்குது. சூப்பர். அடுத்து வந்து மார்க்கெட் ஷிஃப்ட்டை வந்து இந்த இடத்துல எடுக்குது. ஓகே சூப்பர். ஸோ மார்க்கெட் ஷிஃப்ட் எடுத்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இப்படி இங்க வச்சு பாக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும், மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. ஏன் கீழே விழுந்துட்டு இருக்கு, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை சஸ்டெயின் பண்ண முடியல. இந்த இடத்துல மேனிப்புலேஷன் எல்லாமே கரெக்ட் தான். இந்த இடத்துல மேனிப்புலேஷன் எடுக்குது, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டல உடைக்குது, அதாவது டர்ட்டில் சூப் சொல்லுவாங்களா, அது நடக்குது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஷிஃப்ட் நடக்குது, அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், எம்எஸ்எஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். ஆனா இந்த ஸ்விங் லோ வந்து மார்க்கெட் எடுக்குது, இதையும் எடுக்குது. ஸோ இது எடுத்துச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ண என்ன அர்த்தம், இந்த இடத்துல போயிட்டு இதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும். இது நடந்துச்சுன்னா தான் ட்ரெண்ட் வந்து பியரிஷா மாறிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குதா, இந்த இடத்துல எனக்கு எதுவும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கல, மார்க்கெட் எங்கேயும் மேலே போயிடுச்சு. மார்க்கெட் திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ள போகுது. மேபி இதுல இருந்து மார்க்கெட் சைட் பேஸா இருக்கலாம், இல்ல அப்ல போகலாம். இதுக்கு மேல உடச்சி திரும்ப நான் இதையே பார்ப்பேன், இதுக்கு மேல எனக்கு மார்க்கெட் உடச்சி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல போச்சுன்னா அப், இல்ல மார்க்கெட் கீழே வரவே இல்லை எனக்கு இது வரைக்கும். ஸோ நான் இந்த ட்ரேடை விட்டுறேன். ஸோ இதை நம்ம வந்து 100% இப்படியே பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ண பார்க்குறோம், அவ்வளவுதான். இந்த இடத்துலயும் பாருங்க, இந்த இடத்துல இது வந்து மார்க்கெட் கீழே விழுதான்னு கேட்டா கீழே விழல. இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. கரெக்டா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டல் கீழே வந்துடுது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டல் கீழே மார்க்கெட் வருது. மார்க்கெட் ஷிஃப்ட் நடக்குதானா, இந்த இடத்துல மார்க்கெட் ஷிஃப்ட் நடக்கல, இது வரைக்கும் நடக்கல. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இன்னும் நடந்திருக்கு, கிஃப்ட் நிஃப்டில என்ன நடந்திருக்கும். ஸோ இப்படிதான் நான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ட்ரேட் பண்றது. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது, அதாவது இந்த இடத்துல எனக்கு வந்து மார்க்கெட் டோட்டலா ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா சூப்பர். எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. உடனே நான் இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பேனான்னு கேட்டா இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். கரெக்டா, நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க மாட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல எனக்கு வந்து இன்னொரு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேணும். நான் வந்து மொமெண்டம் ட்ரேடர்ன்றதுனால நல்ல எக்ஸ்ட்ரீம்ல வந்து எனக்கு வேணும். இன்னும் இந்த மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் பாருங்க நான் என்ட்ரிஸே பிளான் பண்றேன். இப்போ எனக்கு வந்து இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஓகே சூப்பர். எனக்கு வந்து இப்போ என்னது, மார்க்கெட் லிக்விடிட்டி எடுத்துருச்சு. லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் ஷிஃப்ட் இந்த இடத்துல நடக்குது. மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்ததுக்கு அப்புறமா அதாவது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இப்போ இந்த இடத்துல இந்த கேண்டலுக்கு மேலேயோ இல்லைன்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிட்டயோ எனக்கு வந்து ஒரு சின்னதா இருக்கணும். இவ்வளவு தூரம் பார்ப்பேன். சில பேர் இவ்வளவு தூரம் பார்க்க மாட்டாங்க, இந்த கேண்டல 50% பார்க்கலாம் அப்படின்வாங்க. அது மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு வந்து நான் வந்து இவ்வளவு தூரம் பார்க்கறதா, எனக்கு வந்து இந்த இந்த கேண்டல் கிட்ட இப்படி தொட்டுச்சுன்னா ஓகே, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கா, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டல வந்து ஒரு விக்ஸோ இல்ல பாடி வச்சு இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணுச்சுன்னா எனக்கு ஓகே. பட் எல்லா டைமும் அப்படி நடக்காது. இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னு சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் போடுறேன். ப்ரெஷ் தான் போடணும்ல, ப்ரெஷ் எங்க. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ வந்து மூவிங் ஆவரேஜ் போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டல், ஆக்சுவலா இது இது ரெட், சரி வரல, இப்படி வர மாட்டேங்குது. சரி ஓகே, இது வந்து ரெட் கேண்டல். ஸோ இது கீழே இப்போ மார்க்கெட் க்ளோஸ் இருக்குதுன்னா இந்த இடத்துல என்ட்ரி போடுவேன், இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுவேன், அப்படியே ட்ரேட் வந்து இப்போ ரன் பண்ண விடுவேன். இல்ல எனக்கு வந்து இவ்வளவு தூரம் மார்க்கெட் போகல, இவ்வளவு தூரம் போகாம இந்த கேண்டலே எனக்கு இல்ல, இந்த கேண்டல என்ன டெலிட் கூட பண்ண முடியல. சரி ஓகே,
எனக்கு யூஸ் பண்ண தெரியல இதெல்லாம். ஏன்னா நான் இதெல்லாம் அப்படியே யூஸ் பண்றது கிடையாது. அப்படியே பார்த்து பார்த்து மைண்ட்லயே ஒர்க் பண்றது தான். சரி, இது எப்படின்னு தெரியல எனக்கு. இதை விட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துரும். இதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு புல் கேண்டில் இருக்கு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு புல் கேண்டில், அடுத்து வந்து ஒரு பியர் கேண்டில் இப்படி இருக்கும். இந்த இடத்துல பிரீச்சே பண்ணாது. பிரீச்சே பண்ணாம இந்த இடத்துல இருந்து இருக்கும். இந்த இடத்துல இருந்து இருந்துச்சுன்னா இந்த ரீஜன்ல நம்ம விப்புமா விற்க மாட்டோமா அப்படின்றத அகைன் நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த இடத்துல தான் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணணும். உங்க செஷனை வந்து நீங்க பார்க்கணும், உங்க டைம் ஃப்ரேம் பார்க்கணும், உங்க ரிஸ்க் ரிவார்ட் பார்க்கணும், உங்க சைக்காலஜிக்கு செட் ஆகுதா எல்லாம் பார்த்துட்டு இப்படிதான் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் பில்ட் பண்ணுங்க. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க, எஸ்எம்சி யூஸ் பண்ணுங்க, ஐசிடி யூஸ் பண்ணுங்க, என்ன வேணா யூஸ் பண்ணுங்க. பட் கான்செப்ட் வந்து இதுதான். இந்த கான்செப்டை புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா என்ன வேணா ட்ரேட் பண்ணலாம் மார்க்கெட்ல. நான் வந்து ரொம்ப ஈஸியா தான் சொல்லியிருக்கேன். எந்த பெருசா போட்டுலாம் நான் அப்படியே இஷ்டத்துக்குலாம் சொல்ல. ஸோ இந்த இடத்துல இருந்து நான் பார்ப்பேன். இப்போ நான் ஹாஃப் ட்ரெண்ட் யூஸ் பண்றேன்னா எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்துருச்சு. ஆஃப் ட்ரெண்டோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெட்ல இருக்கு, கிரீன்ல இருக்குன்னு சொல்லி பார்த்துப்பேன். ஏன்னா லிக்விடிட்டி எடுத்திருக்கு, லிக்விடிட்டி எடுத்த உடனே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உடனே மார்க்கெட் ஷிஃப்ட் நடந்த உடனே இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல ஐ ஆம் கோயிங் டு என்டர். இதுதான் எல்லாம் சொல்லி தருவாங்க. டிஃப்ரெண்ட் பேரை வச்சு சொல்லி தருவாங்க. ஒரு 50,000 60,000 சொல்லி காசு வாங்குவாங்க. பட் எல்லாமே சார்ட்ல இருந்து தான் படிக்க போறோம். இதுதான் அதோட கான்செப்ட். நான் ட்ரேட் பண்ற மொத்த ஸ்ட்ராட்டஜியும் இதுதான். இதுல தான் நான் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துலயே நான் என்ட்ரி ஆகணும்னா எப்படி நான் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண போறேன்? இந்த மார்க்கெட் ஷிஃப்ட்ல என்ட்ரி ஆகணும்னா எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண போறேன்? இல்ல இந்த மொமெண்டம்ல பில்ட் ஆகணும்னா எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண போறேன்? ஸோ ஸ்ட்ராட்டஜி பில்டிங் வந்து இந்த ஏரியாஸ்ல இப்படிதான் நடக்கும். இதை தவிர்த்து சில ஸ்ட்ராட்டஜி பில்டிங்ஸும் இருக்கு. அது வந்து வேற இந்த ஆப்ஷன், ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள், இல்லைன்னா ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங்கு, இல்லைனா இந்த பேர் ட்ரேடிங்கு. ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் விதமான கான்செப்ட்ஸ். பட் சார்ட்ல நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்றோம்னா இந்த ஸ்ட்ரக்சரை மைண்ட்ல வச்சுட்டு தான் பில்ட் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி, பை.